இப்போ நீங்க எங்க இருந்தாலும் இருக்கிற இடத்த ஜஸ்ட் சுத்தி பாருங்க. அங்க இருக்க ஒவ்வொரு பொருளும் ஒருத்தரோட உழைப்பு. இத தான் நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படி இல்லன்னா, பொருளாதார செயல்பாடு அப்படின்னு சொல்றோம். ஒருத்தர் தன்னுடைய தேவைகள, ஆசைகள பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக ஏர்ன் பண்ணி ஆகணும். ஏர்ன் பண்ணணும்னா, ஏதோ ஒரு வொர்க் பண்ணணும். அந்த வொர்க் என்னவா இருக்கும்? ஒரு கூட்ஸையோ, இல்ல ஒரு சர்விஸையோ ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது உற்பத்தி பண்ணணும். அது மூலமா அவங்களுக்கு இன்கம் வருவாய் அப்படின்றது வரும். அத வச்சு செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. செலவு பண்றதுன்றது ஒரு பொருள் மேல அதிகமாகும்போது, அந்த பொருளுக்கான டிமாண்ட் அப்படின்றது அதிகமாகும். அப்ப அந்த பொருள வச்சு பிசினஸ்ன்றது பண்ணுவாங்க. அப்படியும் வருமானம் அப்படின்றது நமக்கு கிரியேட் ஆகும். ஒரு நாட்டோட மக்களோட கூட்டு முயற்சியினால ஒரு நாடு அப்படின்றது வளர்ச்சி அடையும். நாடு வளர்ச்சி அடைந்தா நாட்டுல இருக்க மக்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படின்றது அதிகமாகும். புரொடக்ஷன்றது அதிகமாகும். அங்க இருக்க மக்களோட வாழ்வாதாரமும் அதிகமாகும். ஸோ ஒரு நாட்டுல இருக்க சோர்ஸஸ ரிசோர்ஸஸா மாத்தி, அதுலேருந்து வருமானம் ஈட்டுறது மூலமா நாடு வளர்ச்சி அடையறது தான் நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்றோம். இது 12th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி தமிழ்நாடு புக்ஸ்ல லெசன் 4 எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். வேமோ கார் அப்படின்றது கூகுளோட ஒரு ப்ராடக்ட். இது ஒரு செல்ஃப் டிரைவிங் அப்படி இல்லைன்னா டிரைவர் தேவையில்லாத கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரேக் கிடையாது, ஆக்சிலரேட்டர் கிடையாது, ஸ்டீரிங் வீலும் இதில் கிடையாது. 2009ல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதை. அண்ட் அதை வந்து ஒரு டயோட்டா மாடல் காரை வச்சு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தனக்கே அப்படின்னு சொல்லி ஒரு புது ப்ரோட்டோடைப்பை 2014ல் வந்து உருவாக்குறாங்க. கம்ப்ளீட்டாக செல்ஃப் டிரைவிங் அப்படின்ற பேசிஸில் நிறைய சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அப்படின்றது நடக்குது. அதாவது ஆப்ஜெக்ட் அப்படின்னும்போது ஒரு வெஹிக்கலோ இல்லை ஒரு பெடஸ்ட்ரியனோ வராங்க அப்படின்னா அவங்கள அப்ஸ்ட்ரக்கிள்னு டிடெக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடும். அண்ட் சென்சார்ஸ் மூலமாக ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணுற ஆப்ஷன்ஸையும் வச்சுருக்காங்க. கூகுளே இதை வந்து எப்படி கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. யூஸ்வலாக 40 km/h போகக்கூடியது 161 km/h வரைக்கும் கூட போகக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு உண்டு. இதில் பிளாஸ்டிக் விண்ட்ஷீல்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கூட நம்ம ஆக்சிடெண்ட்டில் வந்து உயிரிழப்பை வந்து தவிர்க்க முடியும். ஒரு சேஃப் அண்ட் ஸ்மார்ட் எதிர்கால ப்ராடக்டாக வந்து இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக இது ஒரு செகண்டரி ப்ராடக்ட். அப்போது செகண்டரி இண்டஸ்ட்ரினா என்ன, ப்ரைமரி இண்டஸ்ட்ரினா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா முன்னவே சொன்ன மாதிரி பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது ஒரு பொருளை வாங்கி விற்கிற மாதிரியான அந்த சந்தை, அந்த பொருளாதாரம், இதை பற்றிலாம் பேசுகிறது. இதை கிளாஸிஃபை பண்ணும்போது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி, குவாட்டர்னரி அண்ட் குயினரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்றது ப்ராசஸ் ஆர் வேஸ் பை விச் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது நடக்கும். நாடு தன்னோட வளங்களை எப்படி பயன்படுத்தி உற்பத்தி பண்ணுது, இல்லை பயன்பாட்டுக்கு செயல்படுத்துது, அது மூலமாக வருவாய் எப்படி ஈட்டுது அப்படின்றது தான். இது வந்து சப்சிஸ்டன்ட் எக்கனாமியாகவும் இருக்கலாம், கமர்ஷியல் எக்கனாமியாகவும் இருக்கலாம், பிளான்ட் எக்கனாமியாகவும் இருக்கலாம். சப்சிஸ்டன்ட் எக்கனாமி அப்படின்றது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க, ஒரு சேவை நடக்குது அப்படின்னும் போது அதை கன்சியூம் பண்ணுறவங்க அதை உற்பத்தி பண்ணவங்களா தான் இருப்பாங்க, அது அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. இதில் லாப நோக்கம் அப்படின்றது பெருசாக கிடையாது. கமர்ஷியல் எக்கனாமி அப்படின்னு பார்க்கும்போது இது லாப நோக்கத்துக்காக பண்ணப்படுறது தான். பொருளை உற்பத்தி செய்வாங்க, டிமாண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பொருளோட உற்பத்தின்றது கூடதாவோ இல்லை குறைவாவோ இருக்கும். பிளான்ட் எக்கனாமி அப்படின்றது இங்கே பொருள் உற்பத்தி, பொருளோட பகிர்வு, விலைன்னு எல்லாத்தையுமே கவர்மெண்ட் தான் முடிவு செய்வாங்க, நிர்ணயிப்பாங்க. பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்கிறோம். இங்கே இயற்கையிலேருந்து நமக்கு கிடைக்கிற வளங்களை நம்ம அப்படியே கன்சியூம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கான உற்பத்தி அப்படின்றது நடக்கும். இதை தான் ஃபவுண்டேஷன் ரிசோர்ஸ் ஃபார் மற்ற செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். எங்கெங்கன்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் இதில் சொல்லலாம், ஃபிஷிங் சொல்லலாம், மைனிங் சொல்லலாம், அனிமல் ஹஸ்பண்ட்ரியே சொல்லலாம். முதல்ல நம்ம ஹண்டிங் அண்ட் கேதரிங் பற்றி பார்ப்போம். ஹண்டிங் அண்ட் கேதரிங் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப தொன்மையான ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதாவது வேட்டையாடுதல், சேகரித்தல்னு சொல்கிறோம். அந்த மீட்டு, ஃப்ரூட்டு, நட்ஸு இதெல்லாம் இதுக்கு ரிசோர்ஸஸ். கிட்டத்தட்ட 12,000க்கு முன்னே இருந்து இது நமக்கு வாழ்வாதாரமாக இருந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம இதை பண்ணுறோமான்னு கேட்டால் ப்ரிமிட்டிவ்ஸ் தான் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரிமிட்டிவ்ஸ் அப்படின்னும் போது ஒரு ஃபாரேஜர், ஒரு ட்ரைபு, மலை வாழ் இல்லைன்னா காட்டு வாழ் மக்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அது நடக்கிறது ரொம்ப கம்மி ப்ரொப்போர்ஷன் தான். ஏன்னா யங் ஏஜில் இருக்கவங்க எல்லாருக்கும் விழிப்புணர்வு வந்துடுது கல்வியை பற்றி. வெளியில் வந்து வேறு மாதிரியான ஒரு செட்டில்டு லைஃப் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கேதரிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பருவகாலம் அப்படி இல்லைன்னா ஒரு லொக்கேஷனை ஸ்பெசிஃபிக்காக வச்சு பண்ண வேண்டியது. அதனால் ப்ரிமிட்டிவ்ஸ் தான் ஏதோ ஒன்றும் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரிமிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கலஹாரியை சேர்ந்த பிக்மீஸாக இருக்கட்டும், பின்டு பீஸாக இருக்கும், இல்லை பளியர்கள்னு சொல்லக்கூடியது சவுத் இந்தியாவில் இருந்துட்டு இருக்காங்க, அவங்களா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணுறாங்க. ஹை ஆல்டிடியூட் ஜோன்ஸ்லையும் நடக்குது, லோ ஆல்டிடியூட் ஜோன்ஸ்லையும் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
பாஸ்ட்ரலிசம் அப்படின்றது ஆடு மாடு மேய்த்தல் அதுக்கப்புறம் அதை பராமரிக்கிறதும். எதுக்காக அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கிற டெரிவேட்டிவ் ஒரு பாலாக இருக்கலாம், இல்லை உள்ளாக இருக்கலாம், இல்லை மீட்டாக இருக்கலாம். ஆர்கனைஸ்டு மேனரில் பண்ணுவாங்க. பண்ணுறவங்களுக்கு பேரை நம்ம நொமேடுன்னு சொல்கிறோம். கமர்ஷியல் பர்பஸ்க்காகவே பண்ணுறத கமர்ஷியல் லைஃப் ஸ்டாக் ரியரிங்னு சொல்கிறோம். கன்சப்ஷனுக்கு போகும்போது அது நொமேடிக் ஹர்டிங்காக இருக்கலாம். அவங்க வந்து நொமேடிக் ஹர்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க, மூவ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. செட்டில்டு லைஃப் ஸ்டைல்ன்றது அவங்களுக்கு கிடையாது. விளைநிலம் அந்த பாஸ்சர் லேண்டை பொறுத்தும் தண்ணியை பொறுத்தும் அந்த லைஃப் ஸ்டாக் கிளியரிங் அப்படின்றது ஒரு ஒரு இடத்துல மாறிக்கிட்டே இருக்கும். மிடில் ஈஸ்டர்ன் ஏஷியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே கேமலும் கோட்டும் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஆர்டிக் துந்திராவில் ரெயின்டீர்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான மான் வந்து பண்ணுவாங்க. ஏஷியன் மங்கோலியா ரீஜியன்ஸில் நம்ம பார்க்குறோம் ஹார்ஸு இல்லைனா ஷீப்பு யாக்கு வந்து பண்ணுவாங்க. இதில் ஒரு ப்ராசஸ் இருக்குது, டிரான்ஸ்ஹியூமன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மக்கள் வந்து பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடு மாடுகளை எடுத்துக்கிட்டு சம்மரில் ஒரு இடத்துலையும் வின்டரில் ஒரு இடத்துலையும் இருப்பாங்க. சம்மரில் பொறுத்த வரைக்கும் தரைநிலம் வறண்டு போயிருக்கும், ஸோ மலையை தேடி போவாங்க. வின்டரை பொறுத்த வரைக்கும் மலை மேடெல்லாம் ரொம்ப குளிராக இருக்கும், தாங்க முடியாது, அதனால் சமத்தரைக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த ஹார்ஷ் கிளைமேட்டிக் டிஃப்ரென்ஸை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக லொக்கேஷனை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குர்ஜார்ஸ், பர்கவாஸ், கட்டீஸ் இவங்கலாம் இந்தியாவை சேர்ந்த ட்ரைப்ஸு இந்த மாதிரி நொமேடிக் ஹர்டிங் டிரான்ஸ்ஹியூமன்ஸ் அப்படின்றத பண்ணுறாங்க. இவங்க வந்து நொமேடிக் ஹர்டர்ஸ் இல்லையா, இவங்க வந்து ஹிமாலயன் ரீஜன்லேருந்து பிளெயின்ஸ்க்கு வந்து சம்மரில் வர்றதாகவும் ஹை ஆல்டிடியூட்ஸில் இருக்கு வின்டரில் போகிறதாகவும் சொல்கிறாங்க. இது அப்படியே வைஸ் வர்ஸாவாக தொந்தரால மாறி நடக்கும். சவுத் டு நார்த் சம்மரில் போவாங்க, நார்த் டு சவுத் வின்டரில் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போயும் பாஸ்டல் நொமேடிசம் அப்படின்றது நடக்குதான்னு கேட்டால் பெருசாக இல்லை. காரணம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் அப்படின்றது மாறி இருக்குது. சிட்டிஸ் டெவலப் ஆகிருக்கு, ரோட் சிஸ்டம் அப்படின்றது நல்லாவே டெவலப் ஆகிருக்கு. அண்டு நொமேட்ஸை வந்து அவங்க நொமேடாகவே செட்டில் ஆகாமல் கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து ஒரு செட்டில் லைஃப்க்கு வந்து போங்க அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணுது. நிறைய எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க அவங்களோட பெனிஃபிஷியலுக்காக. அண்டு கிளைமேட் சேஞ்ச்னாலையும் வந்து இதை வந்து மக்களால் ரொம்ப அதிகமாக பண்ண முடியறதில்ல. அதிகபட்சம் நம்ம ஒரு ஃபேக்டர்னு பார்க்கும்போது அங்கே இருக்க யங் ஏஜ் பீப்புள்ஸ்க்கு படிக்கணும்னு ஆசை வருது, வேலைக்கு போகணுன்னு ஆசை வருது. அதனால அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைல் அப்படின்றதே ஒரு செட்டில் லைஃபாக மாறிடுது. அந்த ஏரியாவில் இருக்க எக்கனாமிக் ப்ரெஷர் அவங்கள வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அவங்க வந்து அதை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னும் போது அக்ரிகல்ச்சர். இங்கே கிராப் கல்டிவேஷன் மட்டும் கிடையாது, அனிமல்ஸை வளர்க்குறது, அதுலேருந்து ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதாகவும் இருக்கலாம். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, மில்க்கு, கீ, வூல்னு எல்லாமே இதில் வந்து அடங்கும். பெர்மனண்ட்டாக ஒரு இடத்துல செட்டில் ஆகி ஃபுட் செக்யூரிட்டியை என்ஷோர் பண்ணுறதுக்காக இது நடக்குது. இதனால் பாப்புலேஷன் க்ரோத்தும் அதிகமாகிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். க்ராப்போட அந்த ஃபார்மிங் பேட்டர்னை பொறுத்து இது வந்து 2 கிளாஸாக வந்து பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து சப்சிஸ்டன்ட் ஃபார்மிங், இன்னொன்று கமர்ஷியல் ஃபார்மிங். சப்சிஸ்டன்ஸ் அப்படின்றது அவங்க தேவைக்காக மட்டும் பயன்படுத்திக்கிறது, அதாவது ப்ரொடியூசர் தேவைக்காக. கமர்ஷியல் அப்படின்னும் போது தேவைக்கு போக விற்கவும் செய்வாங்க மார்க்கெட்டில். இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். சப்சிஸ்டன்ஸ் நம்ம முன்னவே சொன்ன மாதிரி அவுட்புட் வந்து ஒரு ஃபார்மிங் ப்ராசஸ் மூலம் வரும். ஏதோ ஒரு விளைச்சல் வருது, அதை வந்து விளைச்ச அந்த ப்ரொடியூசர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்களோட ஃபேமிலியுமே கன்சியூம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் அதை வந்து பண்ணியிருப்பாங்க, அதில் மிச்சமானால் தான் அதை வந்து விற்பாங்க. இதில் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ஒன்று இருக்குது. இது நம்ம ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஒரு பேட்ச் ஆஃப் லேண்ட், ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்கும். அந்த பீஸ் ஆஃப் லேண்டில் இருக்க ஒரு பிளான்ட்டோ இல்லை ஒரு ட்ரீயோ அதை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எரித்து அதை உரமாக்கி அந்த பர்டிகுலர் லேண்டில் பயன்படுத்தி விளைச்சல் செய்வாங்க ஏதோ ஒரு க்ராப்பை. ஒரு 2லேருந்து 3 வருஷம் வரைக்கும் தான் அந்த விளைச்சல் அப்படின்றது அந்த லேண்டில் நடக்கும். அதுக்கப்புறம் வேறு பீஸ் ஆஃப் லேண்டில் அதே மாதிரியே போயிட்டு விளைச்சல் செய்வாங்க. இதில் விளைச்சல் நடக்குதுன்றதை தாண்டி மண்ணெரிப்பு ஏற்படும், சாயிலோட அந்த கம்போஷர் மாறி போயிடும், வறட்சி அதிகப்படுத்தும். நீத்தி ஆயோக் 2018 ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஹிமாலயன் ரீஜனில் இந்த ஸ்லாஷ் அண்ட் பர்னால் என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் நடந்திருக்கு, இது எப்படி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனாக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டு. ஷிஃப்டிங் கல்டிவேஷன் டு வேர்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் அப்ரோச்னு சொல்லி அதை நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம். இது ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஒவ்வொரு பேரில் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்த இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது இது வந்து இந்தியா, ஜப்பான், சைனா மாதிரியான நாடுகளில் நடக்குது. குட்டி பீஸ் ஆஃப் லேண்டில் அதிக உற்பத்தி பண்ணுற முறை தான் இது. ஸோ இதில் அதிகமான புது புது டெக்னாலஜிஸ் தேவைப்படும், கேபிட்டல் அதிகமாக தேவைப்படணும். எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது ரீஜன்ஸில் பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அவங்க வேறு வழியே இல்லை, சின்ன லேண்டில் அதிக உற்பத்தி பண்ணி தான் ஆகணும் இல்லையா. அதனால் தமிழ்நாடு, கேரளாலலாம் பொறுத்து பார்த்தோம்னா நம்ம ரைஸு, வெஜிடபிள்ஸு, ஸ்பைஸ் எல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். பஞ்சாப், ஹரியானா, யூபி, பீகாரில் வந்து ஹை டென்சிட்டி இருக்குது பாப்புலேஷனுக்கு. அதனால் அங்கே வந்து இந்த இது பண்ணுறாங்க, வீட்டு, ரைஸ் மாதிரியான க்ராப்ஸு.
அடுத்து எக்ஸ்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது வந்து லார்ஜ் பீஸ் ஆஃப் லேண்ட்ல வந்து பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மென்ட் கம்மியா இருக்கும். கேப்பிட்டல், லேபர் இது எல்லாமே கம்மி கம்மியா தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது, யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய கிரேட் பிளைன்ஸ்ல வீட்டு, பார்லி இதெல்லாம் உற்பத்தி பண்றாங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவ பொறுத்தவரைக்கும் ரைஸ் ஃபார்மிங் தான் அதிகம் இல்லையா? அது அண்ட் ஆஸ்திரேலியா இல்ல அர்ஜென்டினா மாதிரியான கண்ட்ரீஸ்ல கேட்டில் கிரேசிங் அப்படின்றது நடக்குது. அடுத்து மிக்ஸட் ஃபார்மிங். இங்க வந்து பார்த்தோங்கன்னா, ஃபார்மர்ஸ் வந்து ஒரே பீஸ் ஆஃப் லேண்ட்ல 2, 3 கிராப்ஸ் போடுவாங்க. அப்படி இல்லன்னா, கிராப்ஸும், அனிமல்ஸும் ஒரே இடத்துல இருக்கும். எப்படி சொல்றதுன்னா, கிராப் போடுற இடத்துல அனிமல்ஸையும் வளர்ப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ என்ன நடக்கும்? ஒரு அனிமல வளர்க்கும்போது, அதோட சாணம் வந்து நமக்கு மேன்யூரா பயன்படும்ல. அந்த மாரி இது வந்து நடக்கும். இந்த பிக்சர்ல குடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மீன் வளர்ப்பும், செடி வளர்ப்பும் இது 2 ஒரே இடத்துல நடக்குது இல்லையா? இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது கேஷ் கிராப்ப வந்து உற்பத்தி பண்ணும். அதாவது வணிக பயிர்கள்னு சொல்லுவாங்க. ஒரு பர்ட்டிகுலர் லேண்ட்ல அந்த லேண்ட் ஏரியான்றது ஒரு பெரிய லேண்ட் ஏரியா. எஸ்டேட் மாதிரி பெரிய லேண்ட் ஏரியா. அங்க வந்து ஒரு கிராப்ப மட்டும் தான் உருவாக்குவாங்க. டீ, காஃபி, ரப்பர் இது மாதிரி சொல்லலாம். இது பிரைமரியாவே லாப நோக்கத்துக்காக பண்றது தான். மோஸ்ட்லி டிராபிக்கல் ஆர் சப் டிராபிக்கல் ரீஜியன்ஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல தான் நடக்கும். இதுக்கு கண்டிப்பா நெறைய லேபர் சோர்சஸ் அப்படின்றது தேவைப்படும். நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் டீயும், காஃபியும் தான் அதிகமா நமக்கு பிளான்டேஷன் கிராப் அப்படின்றது. தமிழ்நாட்ல சுகர் கேன் அதிகமா. இதுக்கு ரொம்ப பிரைமரி ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கண்டிப்பா லார்ஜ் பீஸ் ஆஃப் லேண்ட் நமக்கு தேவ. அண்ட் அதிகமான மழை அப்படின்றது தேவைப்படும். அடுத்து மெடிடேரியன் அக்ரிகல்ச்சர். மெடிடேரியன் ரீஜியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இட்டாலி, கிரீஸ், மொரோக்கோ மாதிரியான ரீஜியன்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சர் பிராக்டிஸ். வின்டர்ல அதிகப்படியான மழையும், சம்மர் ரொம்ப ட்ரையாவும் இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ல இருக்க லேண்டு. இங்க பார்த்தா மிக்ஸட் ஃபார்மிங்கும் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். அதிகப்படியான உற்பத்தி அப்படின்னும்போது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரூட்ஸ், அதாவது இந்த ஆரஞ்சு மாதிரி, கிரேப்ஸ் மாதிரியான ஃப்ரூட்ஸ் தான். கிரேப் கல்டிவேஷன்னும்போது அது பர்ட்டிகுலரா விட்டிகல்ச்சர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிரேப்னால நமக்கு தெரியும் அது வந்து ஒயின் உற்பத்தி பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு பொருள். ஸோ ஒரு வேர்ல்ட்லேயே ஒரு ஃபைனாஸ்ட் ஒயின் அப்படின்னு நம்ம வந்து இந்த மாதிரி ரீஜன்ஸ்லேருந்து தயாரிக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கணும். இது போக கொஞ்சம் இன்ஃபீரியர் குவாலிட்டியா இருக்கக்கூடியத காய வச்சுட்டு, அத வந்து காஞ்ச திராட்சைகள், உலர் திராட்சைகளா வந்து மாத்திடுறாங்க. கிரேப்ஸ் மட்டும் இல்லாம ஆலிவ்ஸு, அத்திப்பழம்னு சொல்லக்கூடிய ஃபிக்ஸு இதையும் வந்து அங்க வந்து உற்பத்தி பண்றாங்க. இந்த கிளைமேட் கண்டிஷனுக்கு ஃப்ரூட்ஸும், வெஜிடபிள்ஸும் வின்டர்ல க்ரோ பண்ணா நல்லாவே வந்து வளரக்கூடிய தன்மை கொண்டதுனால நெறைய உற்பத்தி பண்றாங்களாம். அதிகமா இதோட டிமாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்கால வந்து டிமாண்ட் பண்றாங்கன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹார்ட்டிகல்ச்சர். ஹார்ட்டிகல்ச்சர் அப்படின்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ராஸு இதெல்லாம் வந்து க்ரோ பண்றது. இல்ல மெடிசினல் பிளான்ட்ஸையும் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. யூசுவலா ஒரு குட்டி ஃபார்ம் லேண்ட்ல தான் பண்ணுவாங்க. ஆம், காரணம் அது மெயின்டெயின் பண்ணுறது கொஞ்சம் ஒரு கடினமான வேலை. அண்ட் இது வந்து டிமாண்டிங் க்ராப்பாவே இருக்கும். நெறைய கேர் தேவைப்படிய ஒரு க்ராப்பும் கூட. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து மார்க்கெட் அவைலபிலிட்டி பக்கத்துல இருக்க மாரி தான் பண்ணுவாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஈஸியா நடக்கணும். ஏன்னா, அது வந்து பெரிஷபிள் ப்ராடக்ட் அப்படின்றதுனால. ஸோ கேபிட்டலும் அதிகமா தான் தேவைப்படும். லேபரும் அதிகமா தான் தேவைப்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏரியாஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நார்த் வெஸ்ட் யூரோப்ல, நார்த் ஈஸ்டர்ன் ஏஷியா யுஎஸ்ஏல அண்ட் மெடிட்டேரியன் ரீஜன்ஸ்லயும் இத வந்து பண்றாங்க. அடுத்து வான் துனன் அப்படின்ற ஒருத்தவரோட மாடல். இது வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது. முக்கியம் இல்ல. தேவைப்பட்டா தெரிஞ்சுக்கலாம். நெறைய டைப் ஆஃப் ஃபார்மிங்ஸ் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். இதுல ஒரு பர்ட்டிகுலர் ரீஜனுக்கு பெஸ்ட் சூட்டட் மெத்தட் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்டடி தான். முக்கியமா ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் எடுத்துக்கிறாரு. அந்த லேண்ட தான் ஒரு ஐசோலேட்டட் ஸ்டேட்ன்னு சொல்றாரு. புக்ல அதோட தியரிட்டிக்கலா சிட்டி அப்படின்ற மாரி வச்சிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான காஸ்ட்டு, லேண்டோட வேல்யூ, அதுலேருந்து உற்பத்தி ஆகுற ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? அதோட பெரிஷபிலிட்டி அதாவது அழியக்கூடிய, கெடக்கூடிய தன்மை கொண்டது. இதெல்லாம் பொறுத்து இத வந்து அனலைஸ் பண்றாரு. அவரு ஒரு சிட்டி எடுத்துக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட லேண்ட் எடுத்துக்கிறாரு. அத வந்து ஒரு மார்க்கெட் அப்படின்ற மாரி வைக்கிறாரு. சுத்தி இருக்கிற நிலங்கள்லாம் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. அத கொண்டு வந்து அந்த மார்க்கெட்ல விக்க போறாங்க. அஸ்யூம் பண்ணிக்கிறாரு. சுத்தி இருக்கிற நிலத்துக்கு எல்லாமே பரப்பள ஒண்ணு. ஒரே மாதிரியான ஃபெர்டிலிட்டி இருக்கு. அண்ட் ஃபார்மர்ஸ்க்கும் ஒரே மாதிரியான ரிட்டர்ன் அதிகமணியான ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்ற மாரி இவரு சொல்றாரு. நமக்கு தெரியும் தூரம் போக போக டிரான்ஸ்போர்ஷன் காஸ்ட் அப்படின்றது அதிகமாகும் அப்படின்னு சொல்லி. அவரோட அனலைசிஸ்ல அவர் ஒரு 4 ரிங்கா பிரிச்சுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ரிங்ல டெய்ரி ப்ராடக்ட்ஸு, கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாரு. நமக்கு தெரியும் பாலு, பழங்கள் எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் கெட்டு போயிடும். அப்போ அத நியர் மார்க்கெட்ல தான் வச்சாகணும். காஸ்ட் அதிகமா தான் இருக்கும். செகண்ட் ரிங்ல ஃபாரஸ்ட் ஆர் டிம்பர் ப்ராடக்ட்ஸ் மரப்பொருட்கள்லாம் வந்து விக்கிறாங்க. ஹெவி தான் இத கேரி பண்றது. அண்ட் இதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அப்படின்றதும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ரிலேட்டிவ்லி சிட்டிக்கு பக்கத்துல தான் வச்சாகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். தேர்ட் ரிங்ல ஃபீல்டு கிராப்ஸு, பயிர்கள் அதாவது வீட், ரைஸ், பார்லி மாதிரி. இது வந்து லெஸ் பெரிஷபிள் தான். சீக்கிரம் கெடாது.
அண்ட் இது சிட்டி அவுட்டரில் வச்சா ப்ராப்ளம் இருக்காது. ஃபோர்த் ரிங்னு பார்க்கும்போது லைஃப் ஸ்டாக் ரியரிங். கண்டிப்பாக ஒரு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு பெரிய பீஸ் ஆஃப் லேண்ட் அப்படின்றது தேவை. அப்போ நம்ம சிட்டிக்குள்ளே பண்ண முடியாது. ஒரு சிட்டி நியரில் பண்ண முடியாது. அவுட்டர் ஸ்பேஸ் தான் போய் ஆகணும். ஆக நியர் லேண்ட்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் கம்பேரிட்டிவா காஸ்ட்லியா தான் இருக்கும். ஏன்னா, அதுக்கு கேர் தேவை. இன்டென்சிவ் கேர் அப்படின்றது தேவைப்படும். அண்ட் ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்க்கக்கூடிய பொருட்கள், பெரிஷபிளா இருக்க பொருட்கள் அப்படின்னாலே கண்டிப்பா சிட்டிக்கு பக்கத்துல தான் இருந்து ஆகணும். டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டு லெஸ் அப்படின்றதுனால சிட்டிக்கு அவுட்டர்ல விளைச்சல் பண்ணலாம். அதாவது பயிர் விளைச்சலா இருந்தாலும் சரி, லைஃப் ஸ்டாக் ட்ரெய்னிங்கா இருந்தாலும் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரோட தியரிய முடிக்கிறாரு. இன்னைக்கு என்னதான் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்றது நல்லா அட்வான்ஸ் ஆயிருக்கு அப்படின்றதுனால, நம்ம வந்து எங்க வேணாலும், எத வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாலும், அன்னைக்கு அவர் எழுத்துன டைம் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு முன்னாடி அப்படின்றதுனால இந்த தியரி இப்படி இருக்கு. அடுத்து மைனிங். மைனிங் அப்படின்றது யூசுவலா கிரவுண்ட்ல அப்படி இல்லைன்னா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து பண்றது. அங்க இருக்க மினரல்ல எடுக்கிறது. அது மினரலா இருக்கலாம், இல்ல வேற எந்த ஜியோலாஜிக்கல் மெட்டீரியலா வேணாலும் எடுக்கலாம். அத எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ப்ராசஸ். கோலா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், டைமண்டா இருக்கலாம், இல்ல ஒரு ஆயில், நேச்சுரல் கேஸா கூட இருக்கலாம். இது நியர் சர்ஃபேஸ்லேருந்து எடுக்கும்போது அத வந்து கிரவுண்ட்ஸ் லெவல் மைனிங்னு சொல்லலாம். இல்ல ஓப்பன் பிட் மைனிங் அப்படின்ற மாரி சொல்லலாம். அண்டர் கிரவுண்ட்ல போம்போது அத வந்து ஷாஃப்ட் மைனிங்னு சொல்றோம். இதில சர்ஃபேஸ் மைனிங்க பொறுத்தவரைக்கும் நெறையபடியான மண் அப்படின்றது வேஸ்ட் ஆகும். ஏன்னா, நெறைய டிக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நெறைய வேஸ்டேஜ் அப்படின்றது இருக்கும். சர்ஃபேஸ் மைனிங் இந்த மாரி தான் இருக்கும். அடுத்து நம்ம சர்ஃபேஸ் ஆர் ஷாஃப்ட் மைனிங்னு பார்க்கும்போது, பூமிக்குள்ள தொலை போட்டு அங்க போயிட்டு மினரல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ப்ராசஸ் தான். இதில வந்து கண்டிப்பா ஆக்ஸிஜன் டாக்ஸிசிட்டி எவ்வளோ இருக்குன்றத பார்க்கணும். வென்டிலேஷன் ஃபெசிலிட்டீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கான ப்ராப்பர் புரோட்டோகால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இத வந்து பண்ணணும் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து இன்சிட்டு மைனிங். இது என்ன அப்டின்னா, ஒரு ஓர் இருக்கு அப்டின்னா, அந்த ஓர டிசால்வ் பண்ணி மேல எடுத்து அத வந்து பயன்படுத்துறது. இந்த மெத்தட்ல வந்து முன்ன 2 சொன்ன மெத்தட்ல மாரி நம்ம மண்ணையோ, இல்ல கல்லையோ அதிகமா எடுக்க வேண்டிய சான்சஸ் இருக்காது. உள்ள இருக்க மினரல்ல அங்க ஒரு ஓர் இருக்கும் இல்லையா? அந்த ஓர்லருந்து டிசால்வ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. பம்ப் பண்ணி வெளில எடுப்பாங்க. ஓட்ட மாரி போட்டு இந்த இந்த பிக்சர்ல இருக்க மாதிரி. அதிகமா யுரேனியம் அண்ட் பொட்டாசியம தான் இதில வந்து எடுக்குறாங்க. ஏன்னா, யுரேனியம் நமக்கு தெரியும் ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். அண்ட் அது வந்து ஒரு போரஸ் ராக்லயோ, இல்ல சாண்டி லேயர்ல தான் அதிகமா நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ, அத மைன் பண்ணி எடுக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான வேல தான். அது வந்து போர்லாம் ரொம்ப டீப்பா போட வேண்டியது இருக்கும். நெறைய வேஸ்டேஜஸ் ஏற்படும். அதனால நம்ம இந்த லிக்விட் ப்ராசஸ் தான் பண்றோம். மைனிங்க பொறுத்தவரைக்கும் இது வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சுக்க வேண்டியது சாலிட்ஸ் தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ட்ரில்லிங் அப்டின்னும்போது லிக்விட்ஸோ, இல்ல கேஸோ எடுக்கிறத நம்ம ட்ரில்லிங் அப்டின்னு சொல்றோம். இதான் 2த்துக்கும் டிஃபரன்ஸ். அடுத்து செகண்டரி ஆக்டிவிட்டீஸ். செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் அப்டின்னும்போது நம்ம பிரைமரி ஆக்டிவிட்டில பண்ணி ஒரு ப்ராடக்ட் எடுத்திருப்போம் இல்லையா? அத வந்து வேற ஒரு ப்ராடக்ட்டா மாத்தி கன்சியூம் பண்ணுவோம். இல்லன்னா சேல் பண்ணுவோம். இப்போ கரும்பு இருக்குன்னா, அத சர்க்கரையா மாத்துவோம். பருத்தி இருக்கு அப்டின்னா, அத காட்டன் வேரா மாத்துவோம். முக்கியமா இதுல வந்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ தான் நம்ம வந்து பார்ப்போம். அர்பன் லைஃப் ஸ்டைல் அப்டின்றது இம்ப்ரூவ் பண்ணிடும். இது பிரைமரி செக்டாரையும் பெனிஃபிட் பண்ணுது. டெர்ஷியரி செக்டாரையும் பெனிஃபிட் பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருள வாங்குறோம் அப்டின்னா, அது வந்து பிரைமரி செக்டார பெனிஃபிட் பண்ணும். இப்போ ஒரு கரும்பு வாங்குறோம் அப்டின்னா, அத வந்து ஏதோ பண்ண போறோம். பேக்கேஜ் கிரியேட் பண்ண போறோம் அப்டின்னா, அது வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஆகும். அத வந்து விக்கணும் அப்டின்னா, அதுக்கான மார்க்கெட்டிங் தேவை, அதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் தேவை. இதெல்லாம் டெர்ஷியரி செக்டார்ல வரக்கூடியது. ஸோ ஒரு பொருள வேற ஒரு பொருளா மாத்தும்போது, அதுக்கான வேல்யூ அடிஷன் அப்டின்றது ஆகுது. அதனால அது வேல்யூ ஆடட் கிராப்ஸ் ஆர் வேல்யூ ஆடட் செக்டார் அப்டின்ற மாரி சொல்றாங்க. அண்ட் எதுக்காக இந்த செக்டார் அதாவது இண்டஸ்ட்ரீஸ வந்து ரொம்ப க்ளோஸ் ப்ராக்ஸிமிட்டில வைக்கணும் ரா மெட்டீரியல் கூட அப்டின்னு பார்க்கும்போது, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்ட குறைக்கலாம். அண்ட் இப்போ பேப்பர் மில் இருக்கு அப்டின்னா, அது பேப்பர் மரம் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துல இருந்தா தான். வெஸ்டர்ன் காட்ஸ்ல இல்ல மத்திய பிரதேஷ்ல, ஹிமாலயன் ரீஜியஸோட ஃபுட் ஹில்ஸ்ல நம்ம இத பார்க்க முடியும். அண்ட் நியர் ஃபீல்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு பவரோ சோர்ஸ்க்கோ, இல்ல வாட்டர் சோர்ஸ்க்கோ பக்கத்துல இருக்கணும். இப்போ ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னா, ஆ ஒரு அலுமினியம் யூனிட் இருக்கு அப்படின்னா, கோல் ஃபீல்டு பக்கம் அப்படி இல்லன்னா, ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் பக்கமா தான் அமையும் மோஸ்ட்லி. இஃப் காஸ்ட் எஃபிஷியன்ட்டாவும் இருக்கணும் அண்ட் குட் மீன்ஸ் ஆஃபாவும் இருக்கணும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது. இப்போ பார்க்குறோம், அதிகமா அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபேக்ட்ரீஸ் எல்லாம் ஹைவேஸ்ல இருக்க மாரி. எதுக்காக அப்படின்னா, கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். ஹெவியா இருக்கும். பெரிய ஸ்பேஸ வந்து அது ஆக்குபை பண்ணும். அதனால பக்கத்திலேயே ரா மெட்டீரியல் சோர்ஸ் இருக்க மாரி தான் பார்த்துப்பாங்க. அண்ட் அதேபோல ஒரு பொருள உற்பத்தி பண்றோம்னா, அதுக்கான சேல் நடக்கிறதுக்கான மார்க்கெட் வந்து பக்கத்தில இருக்கும்போது தான் ரொம்ப நல்லது. இப்போ ஒரு முன்னே சொன்ன மாரி ஒரு ஃப்ரூட் இருக்கு அப்படின்னும்போது, அந்த ஃப்ரூட்டுக்கு செம்ம நான் அமௌண்ட்டாவே அது நெறையா இருக்கும் இல்லையா? நம்பர்ஸ்ல அதிகமா இருக்கும். அது வந்து பெரிஷ் ஆயிடக்கூடாது. பெரிஷ் ஆகுறதுக்கு முன்னாடி அது வந்து வித்தா தான் உண்டு. அதனால. அடுத்து லேபர் சோர்ஸ் அப்படின்றது. இண்டஸ்ட்ரீஸ் ஒண்ணு ரன் ஆகணும்னா, கண்டிப்பா மேனுவல் பவர் அப்படின்றது ஒண்ணு கண்டிப்பா வேணும். எக்ஸாம்பிளுக்கு பாம்பேல இருக்கக்கூடிய காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஸ்கில்டு லேபர்ஸ்
சீப்பாக கிடைக்கிறதா வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் பாலிசிஸ். ஒரு இண்டஸ்ட்ரி நடக்குது அப்படின்னா, கவர்மெண்ட்டோட சப்போர்ட் அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். உதாரணத்துக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் போட்டிருக்கிறத பார்ப்போம். நம்ம தாம்பரத்தில மெப்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து இப்போ 2025ல கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 500 க்ரோர்ஸ் போல நாங்க இன்வெஸ்ட்மென்ட் அதில பண்றோம் அப்படின்ற மாதிரி. இது மாதிரி கவர்மெண்ட் பாலிசிஸ் குடுக்கறது மூலமா ஒரு பர்ட்டிகுலர் ரீஜன் அப்படின்றது டெவலப் ஆகும். அங்க இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றது நெறைய அட்ராக்ட் ஆகப்படும். அண்ட் அங்க இருக்க மக்களுக்கு வேலை கிடைக்கும். வேறு சில பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட் பண்ணுது அப்படின்னும்போது டாக்ஸ் கம்மி பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் கன்சல்டன்சிஸ் இருக்கும். ஸோ, அந்த மாரி எக்ஸ்போர்ட், இம்போர்ட் ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் ஈஸி பண்ணி விடுவாங்க. அண்ட் கேப்பிட்டல் கண்டிப்பா கேப்பிட்டல் எங்க அதிகமா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கோ, அங்க தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி செட் பண்றது ஒரு காஸ்ட் எஃபிஷியன்ட் மீன்ஸ். அடுத்து வெப்பர் தியரி. இவர் வந்து இண்டஸ்ட்ரியல் லொகேஷன பொறுத்து ஒரு தியரி வந்து சொல்லியிருக்காரு. அதாவது காஸ்ட் கம்மியா இருக்கணும். பட் ப்ராஃபிட்ட மேக்ஸிமம் பண்ணணும். இது எப்படி பண்ண முடியும் அப்படின்றது தான். காஸ்ட் கம்மியா அப்படின்னும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன், லேபர்ஸ் இதுக்கெல்லாம் காஸ்ட் கம்மியாகணும். பட் ப்ராஃபிட்ட மட்டும் மேக்ஸிமம் பண்ணணும். இண்டஸ்ட்ரீஸ பொறுத்தவரைக்கும். இப்போ ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு அப்படின்னா, ரா மெட்டீரியல் சோர்ஸ்க்கு பக்கத்துல இருக்கும்போது, அதாவது இப்போ ஒரு லைம்ஸ்டோன் இருக்கு அப்படின்னா, லைம்ஸ்டோனோட குவாரிக்கு பக்கத்துல இருந்தா ரொம்ப பெனிஃபிஷியல். சோடா பாட்டில் ஃபேக்டரி இருக்கு. சோடா பாட்டில் வந்து விக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் நான் எண்ண அளவுல அதாவது நம்பர்ஸ்ல அது அதிகமா இருக்கும். ஹெவி தான். அப்போ மார்க்கெட் பக்கத்திலேயே அதுக்கு இருந்தாகணும். ஐடிய வந்து ஃபுட்லெஸ் இண்டஸ்ட்ரின்னு தான் சொல்லணும். ஏன்னா, எங்க வேணாலும் இருந்து ஐடி பண்ணலாம் இல்லையா? அதனால. ஸோ, பேசிக்கலா அவர் இங்க வளவலன்னு நம்ம புக்ல குடுத்துருக்கிறது என்ன அப்டின்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு அண்ட் அக்ளோமரேஷன்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒரு பர்ட்டிகுலர் ரீஜன்ல ஹை வால்யூம் ஆஃப் புரொடக்ஷனும் நடக்கும், எக்ஸ்போர்ட்ஸும் நடக்கும், ட்ரேட் நடக்கும் ஆக்சுவலி. அத அந்த ரீஜன்ல பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் அப்டின்றது நல்லாருக்கும். ஸ்பெஷலைஸ்டு சப்ளையர்ஸ் இருப்பாங்க, லேபர் இருப்பாங்க அண்ட் லேபருக்கான நாலேஜ்ன்றது இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ப சென்னைய கூட சொல்லலாம். நம்ம டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்டின்னு சொல்றோம். ஆக்சுவல் டெட்ராய்ட்ட பத்தி படிச்சீங்கனாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் நம்ம சிலிகான் வேலி இருக்கு இல்லையா? அதையும் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். அக்ளோமரேஷனுக்கு. இந்த பிக்சர்ல குடுத்துருக்க மாரியே அவர் வந்து 2 ரா மெட்டீரியல் எடுத்துக்கிறாரு. ஏதோ ஒரு 2 மெட்டீரியல். அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. அத வச்சு அவர் ஸ்டடி பண்றாரு. ஒரு ஐடியல் லொகேஷன் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பா அந்த லொகேஷனுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படின்றது மினிமலா இருக்கணும். அதுக்கேத்த மாரி அது சப்போர்ட் பண்ணணும். அண்ட் அதே போல அந்த ரா மெட்டீரியலுக்கும் மார்க்கெட்டுக்குமான டிஸ்டன்ஸ் அப்படின்றதும் ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதனால ப்ராஃபிட் அப்படின்றது அதிகமாகணும் அப்படின்ற மாரி அவர் வந்து நம்புறாரு. அடுத்து சில கிளாசிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க இண்டஸ்ட்ரீஸ பொறுத்தவரைக்கும். லேபர் வச்சு, ரா மெட்டீரியல்ஸ் வச்சு, ஓனர்ஸ் வச்சு ஆர் சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வச்சு இத வந்து கிளாசிஃபை பண்றாங்க. ஆன் பேசிஸ் ஆஃப் லேபர் அப்படின்னு பார்க்கும்போது லார்ஜ் ஸ்கேலா இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேலா இருக்கலாம், காட்டேஜா இருக்கலாம். லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னும்போது கேப்பிட்டல் அதிகமா தேவைப்படும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, காட்டன் இண்டஸ்ட்ரி நம்ம சொல்லலாம். ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னும்போது இன்வெஸ்ட்மென்ட் கம்மி அண்ட் அங்க இருக்க எம்ப்ளாயர்ஸும் கம்மியா தான் இருப்பாங்க. லார்ஜ் ஸ்கேல்ல எம்ப்ளாயர்ஸும் அதிகமா தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு காயர் மேக்கிங், பிளாஸ்டிக் பேக் மேக்கிங் இதெல்லாம் ரொம்ப கம்மியா உற்பத்தி நடக்கும். உற்பத்தி பண்றவங்களும் கம்மியா தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது, ஒரு குட்டிக்குள்ள கிராமமோ, இல்ல ஒரு குட்டி ஃபேமிலியோ, இல்ல ஏதோ ஒரு இண்டிவிஜுவல்ஸோ அவங்க வீட்ல பண்ற ஒரு சின்ன பிசினஸ் தான் வந்து இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். லைக் பானை செய்றது, வீவ் பண்றது இதெல்லாம் வந்து இதுல வந்து சொல்லலாம். சைஸ பொறுத்து ஹெவி இண்டஸ்ட்ரி, லைட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதாவது ஹெவி ரா மெட்டீரியல்ஸ யூஸ் பண்ணி ஹெவி ப்ராடக்ட்ஸ உற்பத்தி பண்றாங்கன்னா, அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி அது ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் லைட் ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி லைட் ப்ராடக்ட்ஸ் வந்து உற்பத்தி பண்றாங்க அப்டின்னா, உதாரணத்துக்கு ஒரு சீவிங் மெஷின், எலக்ட்ரிக் ஃபேன் மாதிரி இதெல்லாம் வந்து லைட் மெட்டீரியல்ஸ் தான். அடுத்து பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப்ல பார்க்கும்போது பிரைவேட் செக்டரா இருக்கலாம். பிரைவேட்னா ஒரு இண்டிவிஜுவலோ, இல்ல ஒரு கம்பெனியோ, பிரைவேட் கம்பெனியோ நடத்துறது. பஜாஜ் ஆட்டோ, டிஸ்கோ, ரிலையன்ஸ் இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். பப்ளிக் செக்டார்ன்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் ஓன் பண்ணுறது. பெல்லா இருக்கட்டும், இல்ல பிர்லா ஸ்டீல் பிளான்ட், துர்காப்பூர் ஸ்டீல் பிளான்ட் இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஜாயிண்ட் செக்டார்ன்னு பார்க்கும்போது ஜாயிண்ட்லி ஒரு பிரைவேட் இருப்பாங்க, இல்ல ஸ்டேட் அவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் குஜராத் அல்கலீஸ் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. கோஆப்பரேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அ ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து எடுத்து பண்ணுவாங்க. ஜாயிண்ட்டுக்கும் கோஆப்பரேட்டிவ்க்கும் பெருசா டிஃப்ரெண்ட் இல்ல. அதோட ஒரு ஒரு பிரான்ச் தான் அந்த கோஆப்பரேட்டிவ் அப்படின்றது. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு அமுல நம்ம வந்து சொல்லலாம். ஆன் பேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் பேஸ்டா இருக்கலாம். அக்ரிகல்ச்சர் பேஸ்டு அப்படின்னும்போது காட்டன்னா இருக்கலாம், ஜூட்டா இருக்கலாம், வெஜிடபிள்ஸா இருக்கலாம். மினரல் பேஸ்டுன்னும்போது ஆப்வியஸ்லி அது அயனா, ஸ்டீலா இருக்கலாம், அலுமினியமா இருக்கலாம், சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸா இருக்கலாம். பாஸ்டரல் பேஸ்ட் அப்படின்னும்போது அனிமல் அண்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸ்னால அதோட தோலு, அதோட ஹார்ன்ஸு,
அதை வச்சு ஷூ செய்கிறது, ஒரு டைரி இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம். ஃபாரஸ்ட் பேஸ் அப்படின்னும் போது லம்பரிங்காக இருக்கலாம், ரெசின், டேனிங், ரப்பர், இது மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து சொல்லலாம். அண்டு கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னும் போது அது கன்சியூமர் ப்ராடக்ட்டா, ப்ரொடியூசர் ப்ராடக்ட்டா, கேபிட்டல் ப்ராடக்ட்டான்னு பார்க்கணும். கன்சியூமர் கூடாக இருக்கும் பட்சத்தில் கன்சியூமரோட கன்சப்ஷனுக்காக இருக்கும். ப்ரொடியூசர் கூட் அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்கு போய் அது வேற ஒரு மெக்கானிசமில் அதுக்கு என்ன ப்ராடக்டாக உருவாகணுமோ அது அப்படி ஆகும். கேபிட்டல் கூட் அப்படின்றது இதோட பர்பஸே வந்து ஹெவி ப்ராடக்ட்ஸை வந்து உற்பத்தி பண்ணி ஹெவி இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் நடக்கும். அடுத்து டெரிஷரி செக்டார்ஸ், இதை வந்து சர்வீஸ் செக்டார்னு சொல்லலாம். கன்சியூமர்ஸ்க்கு சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற செக்டார்ஸாக தான் மோஸ்ட்லி இருக்கும். ஒரு ஹெல்த் செக்டராக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணி கவர்மெண்ட் சர்வீஸ் போகிறோம்ல, அதுவும் வந்து ஒரு டெரிஷரி செக்டார் தான். ஜிடிபி ஷேர் அப்படின்றது அதிகமாக எந்த செக்டார்லேருந்து போகுதுன்னா சர்வீஸ் செக்டாரில். நமக்கு தெரியும் ஐடியில் தான் அப்படின்ற மாதிரி. க்ராப் டிரான்ஸ்போர்ட்டிங்லேருந்து க்ராப் மார்க்கெட்டிங் வரைக்கும் எல்லா செக்டாரையும் இது வந்து இணைக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த செக்டாருக்கு ஸ்பெஷலைசிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ்ன்றது இருக்கணும், ட்ரைனிங்ன்றது இருக்கட்டும். பேசிக்காக எக்ஸ்பர்ட்ஸ் தான் இதில் வந்து ஒர்க் பண்ணுவாங்களே. ஸோ அது சிலது சொல்லியிருக்காங்க, ட்ரேடு, காமர்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன் சர்வீஸ், இதெல்லாம் பேசிக்காக டெரிஷரி செக்டார்ஸ்னு சொல்கிறது. இதை குவாட்டினரி ஆர் குயினரின்றது ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. குவாட்டினரி அப்படின்னும் போது இதில் கண்டிப்பாக அறிவுசார் மக்கள் தான் வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுறவங்க, ஒரு எடுகேஷன், ஒரு டீச்சராக இருக்கவங்க, இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் நல்லா படித்தவங்க, நல்லா ஏர்ன் பண்ணுறவங்களும் கூட. அடுத்து குயினரி ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்க்கும்போது இதில் பண்ணுறவங்க எல்லாருமே கோல்ட் காலர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்களுக்கெல்லாம் பதவி இருக்கும், பவர் இருக்கும், பணபலமும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆக்குபேஷனில் இருக்கவங்களுக்கு தான். இப்போது கவர்மெண்ட்ஸ் அஃபிஷியலாக இருக்காங்க, ஒரு கலெக்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் கோல்ட் காலர்ஸ். ஒரு லாயராக இருக்காங்கன்னா அவங்க கோல்ட் காலர். ரிசர்ச் சயின்டிஸ்டாக இருக்காங்கன்னா அவங்களும் ஒரு கோல்ட் காலர் தான். இங்கே ஒரு ஹார்ட்ஸ் கேட்டிருக்காங்க, ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஒய் மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆர் லொக்கேட்டட் இன் நார்த் ஹெமிஸ்பியர்? நார்த் ஹெமிஸ்பியர் அப்படின்னா 30 டிகிரிலேருந்து ஒரு 60 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய ரீஜன்ஸ். அதாவது ஒரு யூஎஸ்ஏ, கனடா, ஜெர்மன் மாதிரியான நாடுகள். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடியது ஒரு கிளைமேட் கண்டிஷன். ஸோ அக்ரிகல்ச்சர்ன்றது நல்லாயிருக்கும், ஃபுட்டும் நல்லா கிடைக்கும் அதனால். அடுத்து ஹிஸ்டாரிக்கலாக நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தா எல்லா சிவிலைசேஷனுமே ஆதி காலத்தில் இருந்தது. ஐரிசியாக இருக்கட்டும், மெசமட்டோபியாவாக இருக்கட்டும், சைனீஸ் சிவிலைசேஷனாக இருக்கட்டும், எல்லாமே அந்த நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருந்ததுனாலும் கூட மக்கள் இப்போவும் அதிகமாக அங்கே தான் வந்து டெவலப்டாக இருந்துகிட்ருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது போக யூரோப்பில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு இல்லையா, அதுவும் ஒரு முக்கியமான ரீசன் தான். அடுத்து டிவிஷன் ஆஃப் த வேர்ல்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். அதாவது எக்கனாமி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை பொறுத்து நாடு வளர்ச்சி அடைந்த நாடா, வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற நாடா, இல்லை சுத்தமாகவே வளர்ச்சி இல்லாத நாடான்ற மாதிரி கிளாஸிஃபை பண்ண முடியும். ஒரு நாடு வளர்ச்சி அடைஞ்சுதா அடையலையான்றதை எதை வச்சு வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா ஜிடிபி, நாமினல் ஜிடிபி வச்சு, ஜிஎன்பி வச்சு, பெர் கேபிட்டா இன்கம் வச்சு, இண்டஸ்ட்ரியலைஸ் எப்படி ஆகியிருக்குன்றதை பொறுத்து, நாட்டு மக்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றது எப்படி இருக்குது, நல்லா வெல் செட்டில்டாக இருக்காங்களா, அது அவங்களுக்கு தேவையானதுக்கு மேலே கிடைக்குதா, தேவைக்கு தான் கிடைக்குதான்றதெல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம். டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்னும் போது அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரியாக இருக்கலாம், எக்கனாமிக்கலி வெல் டெவலப்டா ஆர் மோர் வெல் டெவலப்டாக இருக்கலாம். எதை வச்சு சொல்கிறோம், அவங்கக்கிட்ட டெக்னாலஜி நல்லா இருக்கும், எக்கனாமிக்கலி அங்கே இருக்க மக்களுக்கு தேவைக்கு மேலேயே கிடைக்கும், இண்டஸ்ட்ரியலைசேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். நோட்டபுளாக ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக சர்வீஸ் செக்டார் வந்து அதிகமான வெல்த்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இண்டஸ்ட்ரீஸை விட அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுக்கும் அதுதான் அப்ளிகபிள் ஆகும். அண்ட் 2017 பொறுத்த வரைக்கும் 10 லார்ஜஸ்ட் எக்கனாமிக்ஸ் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அண்ட் பேசிஸ் ஆஃப் நாமினல் ஜிடிபி அண்ட் பிபிபின்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ்திரேலியா, கனடா, ஃப்ரான்ஸ் இதெல்லாம் வந்து இதில் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கரண்ட்டாக என்ன டேட்டா இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து அதாவது கண்ட்ரீஸ் இன் ட்ரான்சிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது சென்ட்ரலி பிளான்ட் எக்கனாமிஸ்லேருந்து மார்க்கெட்டிங் எக்கனாமியாக மாறுறது. அதாவது கவர்மெண்ட் கண்ட்ரோல்லேருந்து மார்க்கெட் கண்ட்ரோலுக்கு போகிறது. டிமாண்டை பொறுத்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதனால் இன்கம் அப்படின்றது அதிகமாகும். எக்கனாமிக் லிபரலைசேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். சோவியத் யூனியனில் அண்ட் ஈஸ்டர்ன் பிளாக் கண்ட்ரீஸில், தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய நாடுகள்லாம் இது வந்து பண்ணுறாங்க. அதாவது யூஎஸ்ஏ அண்ட் அவங்களோட அலைஸ் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸை வந்து சொல்கிறாங்க. செகண்ட் வேர்ல்டு அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இருந்த சோவியத் யூனியன் அண்ட் அவங்க கூட இருந்த அலைஸ் எல்லாத்தையுமே, கோல்டு வார்க்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே வந்து செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் கிளாஸிஃபை ஆகிறவங்க, எக்கனாமிக்கலி ரொம்ப கம்மியாக இருக்கவங்க, பாவர்ட்டியால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே இந்த மாதிரி தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ்லையும் இதில் வருவாங்க. தனியாக லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லேயே கம்மியாக இருக்கவங்க தான்.
பவர்ட்டி அப்படின்றது சிக்னிஃபிகண்ட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் இருந்தாலும் நல்லா ஸ்கில்டாக ஹெல்த்தியாக அண்ட் படிப்பறிவு இருக்கவங்கள தான் நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ்னு சொல்லுவோம். அதில் ப்ராப்ளம் இருக்கவங்க எக்கனாமிக்கலி வல்னரபிளாக இருக்காங்க. அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனே இருக்காதுன்னும் போது எப்படி இம்போர்ட் பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், ஆர் அதை எப்படி இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ண முடியும், அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்க கண்ட்ரீஸை நம்ம சொல்கிறோம். அடுத்து 10 பிக் வேர்ல்டு எக்கனாமிக்ஸ்ன்னு பார்க்கும்போது இன்னைக்கு கரண்ட்டாக 2025ல் யூஎஸ் வந்து இருக்காங்க $30 ட்ரில்லியன் குளோபல் எக்கனாமியில். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்காங்க சைனா $19 ட்ரில்லியன் இருக்காங்க. தேர்டாக இருக்கிறது ஜெர்மன் $4.74 ட்ரில்லியன் இருக்காங்க. இந்தியா 4th பிளேஸில் வேர்ல்டு எக்கனாமியில் இருந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப பெரிய விஷயம், இம்ப்ரூவ் ஆகிருக்கும். $4.19 ட்ரில்லியன் நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம். அடுத்து ஜப்பான் இருக்குது $4.18 ட்ரில்லியன். இதை வந்து நம்ம நாமினல் ஜிடிபியை வச்சு 4th அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். பர்ச்சேஸ் பவர் பேரிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 3rd பொசிஷனில் இருக்கோம். இதை வந்து ஐஎம்எஃப் அவங்க ப்ரொஜெக்ஷனில் கிட்டத்தட்ட நம்ம 3rd லார்ஜஸ்ட்டாக மூவ் ஆகும் 2027-28ல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐஎம்எஃப் வந்து பையானுவலாக ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வருஷத்துக்கு 2 ரிப்போர்ட் வரும், ஏப்ரல் அண்ட் அக்டோபரில். அது வந்து வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, ட்ரெண்ட் எப்படி போயிருக்கு, அதுக்கான பாலிசி அண்ட் அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் என்னன்றதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நாமினல் ஜிடிபி, பிபிபி அப்படின்னா என்னென்னு பார்க்கும்போது, நாமினல் ஜிடிபி அப்படின்னா அதில் அவுட்புட் இருக்கும். அவுட்புட் வந்து மார்க்கெட் ப்ரைஸை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இதுவே பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, பிபிபி அப்படின்றத காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குது, அந்த மக்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு இந்த எக்கனாமி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறது. புக்கு ஃபேக்ட் படி இது வந்து எப்போ எடுத்த டேட்டானா 2015ல். 2015ல் எப்படி இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க, கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதை தான் அந்த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியில் கொடுத்துருக்காங்க. ஐஎம்எஃபோட வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கில் எப்படி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது 2016 டேட்டாவை கொடுத்துருக்காங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் 2025ல் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இது போக நான் உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட பிஒய்க்யூஸ் என்னென்ன டிஎன்பிசியில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள்.